ரெடியா வரட்டுமா? வரிசையா 15 யூசர்ஸ். ஓகே ப்ரோ எங்க ப்ரோ மத்தவங்க ஐயோ ஐஜி ப்ரோ மைக் பவர பாருங்க. ஐஜி எத்தனை டண்டன் பேர் இதே மைக். ஹரி சாரி செல்வா நாந்திஸ் ப்ரோ இது என்ன ப்ரோ சரௌண்ட் சிஸ்டம் நீங்க ப்ரோ போட்ட நாந்திஸ் நீ ஐஜி ப்ரோ பிராண்ட் எல்லாத்தையும் இருக்கு. எல்லார்கிட்டயும் ஐஜி இருக்கு ப்ரோ பிராண்ட். அவர் வீடியோ பாத்துட்டா. ஐஜி கேமரா பண்ணியா? தேங்க் யூ ப்ரோ, கூப்பிட்டதுக்கு நன்றி ப்ரோ. நன்றி ப்ரோ. உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடணும்னு வேண்டிக்கிறேன் ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. நன்றி ப்ரோ. இன்னைக்கு விளையாண்டதுல உங்களுக்கு பிடிச்ச கேம் என்ன? அந்த பீக்கோ பார்க் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு. லேடர் வாங்க ப்ரோ அந்த பம்பல் பாபு மிட்டு பாபு பீக்கோ பார்க். ஆனா உங்களுக்கு நல்லா தான் இருக்கு கத்தற இதுன்னு ப்ரோ. நீ டென்ஷன் ஏதா சமயம் இருக்கும் போறதுக்குள்ள நெஞ்சு வலி வந்துச்சு ப்ரோ. ஆமா நன்றி ப்ரோ. தேங்க் யூ. நன்றி ப்ரோ. ப்ரோ ஆனா இது மைக்குக்கு நான் பேர் புது வைக்கிறேன், பம்பல் பாபு மைக். இல்ல ப்ரோ ஐஜி ப்ரோ தான் ப்ரோ ஃபர்ஸ்ட் எல்லாரையும் ஐஜி ப்ரோ மைக். இல்ல ப்ரோ அது அவனுக்கு கமிஷன் ப்ரோ. ஐஜி கமிஷன் கொடுக்கும் ப்ரோ. கமிஷன்ல இல்ல ப்ரோ அது. இருக்கு ப்ரோ. நானும் நினைச்சேன் அவரோட லிங்க்ல வாங்குன ப்ரோ. இல்லன்றாரு ப்ரோ. ஒன்லி ப்ராடக்ட் ப்ரோ லிங்கே கொடுக்கலனா ஏன் ப்ரோ கொடுத்ததுக்காக கொடுத்திருந்தாரு ப்ரோ. கொடுத்தாரா ப்ரோ? நான் அமேசான்ல இருந்து அவர் ஷேர் பண்ணி. நீ ஓ ப்ரோ அப்டேட் அவனுக்கு 2 ரூபாய் கிடைச்சிருக்கும் ப்ரோ. 2 ரூபா 2000 ரூபாயா? 2000 ரூபாய் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ தருவானுங்க. அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. எது ப்ரோ சொல்லுவாரு? ஃபர்ஸ்ட் பிக்கப் இருக்கா? பிக்கப் இருக்கு. பீக்கோ பார்க் தான் ப்ரோ ஃபர்ஸ்ட். ஓகே ப்ரோ ரொம்ப நன்றி. நெய்பர் அதாங்க நெய்பரை விட பீக்கோ பார்க் ரொம்ப ஃபன்னா இருந்தது ப்ரோ. அது நம்ம கதறிக்கிட்ட அது ஒயிட் டெவிலுக்கு நன்றி சொன்னோம். எரிச்சல் எல்லாத்தையும் ப்ரோ எனக்கு சரியா வருது ப்ரோ. நன்றி ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஓ இங்க தான் இருக்கானா? சரி சரி. எங்க இருக்க ஐஜி இதுல? சாங்கரியா ஐஜி சொல்லு ப்ரோ. எனக்கு வந்து 2 கேம் பிடிச்சிருந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் பண்ண கேம் சூப்பரா இருந்தது. கொஞ்சம் லேட் ஆயி போச்சு அது. அது ஆக்சுவலி நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும்போது கொஞ்சம் கத்துக்கிட்டு விளையாண்டா இன்னும் சூப்பரா சூப்பரா இருக்கும் இருக்கும் ப்ரோ. ஆமா ப்ரோ இன்னும் கேம்ல கேம் வரப்போது ஏணி எல்லாம் வச்சு மேலே ஏறி அடிக்கலாம். நாங்க அப்படிதான் கடிச்சு அடிச்சோம். இருங்க நான் ஜட்டி போட்டு வந்துறேன். ஐயோ ஜட்டி எங்க இருக்குன்னு தெரியல. என் பெரிய ஜட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. அப்புறம் பீக்கோ பார்க் வந்து நல்லா தான் இருந்தது ப்ரோ. ஆனா கொஞ்சம் எனர்ஜியை வந்து கடைசில வந்து ட்ரைன் பண்ணிடுச்சு அந்த கேம். கதறி வீடியோ நல்லா இருக்கும் கேம். ஆமா வீடியோஸ் இங்க லைவ்க்கு நல்லா இருக்கும். எங்க ஐஜி ப்ரோ கேமரா காணோம்? பீக்கோ பார்க் விளையாடியே டயர்ட் ஆயிடுச்சு. டயர்ட் அவன் இல்ல ப்ரோ. அவன் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பிச்சிருப்பான் ஏதாவது வேலைய. இல்ல புரியல. நானே செல்வா ப்ரோ நானே ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? 10 நிமிஷத்துல அதான் 10 நிமிஷத்துல நம்மளாம் அரை மணி நேரம். ஆனா ரொம்ப நாள் கழிச்சு தொடர்ந்து விளையாடுறது ஒரு இந்த இதுக்கு வந்தது இப்போ தான் ப்ரோ. இடையில ரொம்ப பிரேக்கா இருந்துச்சு. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறது. ஆனா நீ 2 மாசம் எக்ஸாம் இது பண்ணல? ஆமா இடையில ஒரு இது சும்மா லைட்டா வந்துட்டு போனேன். இது டிவோர் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு மண்டி நாயகன் பான் மண்டையா இவன் கூட அடிச்சிருந்தான் ப்ரோ. பைத்தியம் ப்ரோ. மண்டி ஸ்டார். ஆமா டிவோர் வந்துட்டு இல்ல டிவோர் நம்ம பண்ணோம். இடையில ஒரு சேரிட்டி லைவுக்கு வந்து சும்மா இடையில மட்டும் தான் வந்துட்டு போனேன். அந்த சேரிட்டி லைவா இப்போதான் அந்த ஆமா அந்த இதுக்கு ஷாம்ப்ரோ அம்மாக்கு உள்ளதுக்குள்ள இடையில சும்மா தான் வந்துட்டு போனேன். இந்த கேம் விளையாடல. இப்போதான் தொடர்ந்து நிறைய கேம் விளையாடுகிறேன் ப்ரோ. ஆமா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்ன பிரிடேட்டர் அன்னைக்கு ஒன்று மட்டும் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். GTA பிரிடேட்டர். ஆமா ஆனா ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறது ப்ரோ. ஆனா ரொம்ப நேரம் உட்கார்றதே கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. எப்படி உட்கார்றதுன்னு தெரியல. புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? ஆமா நீ ப்ரோ. இப்ப உட்கார்ந்து எந்திரிச்சு பாரு 2 குழி இருக்கும் பாரு அடியில. இங்க என்ன நடக்குது? அப்படியே ப்ரோ சார் எனக்கெல்லாம் நரம்பு பிடிச்சிக்கிச்சு. அது நாளைக்குன்னா சுகமா இருக்கும் ப்ரோ. நாளைக்கு போற நல்லா சுகமா. யாரா அமுத்துட்டு நல்லா இருக்கும்ல அந்த இடத்த. அது உட்கார்ந்த இடத்த. ப்ரோ உங்க சேருக்கு இப்போ கொஞ்சம் ஆனா சேர்னால ஒன்றும் யூஸ் இல்லை இவ்வளோ நேரம் உட்காந்தாலும். இல்ல ஆனா இல்ல ப்ரோ எங்களுக்கு உண்மை சொன்னா நாங்க ஃபேஸ் கேம் போடுறதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல. உண்மை சொன்னா அது ஃபேஸ் கேம் போடாம உட்காந்துருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்குலாம். லைட் இருக்கு லைட் ஈஸிங்க. இல்ல அப்படி இல்லைங்க. நம்ம போட்டு உட்காந்துக்கிட்டு நம்ம ஒரு கான்சியஸ் இருக்குல்ல எல்லாரும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு இல்ல. அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு. மற்றபடி இந்த இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்றது. ஸோ அவங்களுக்கு வந்து சீக்கிரம் சரியாகட்டும். நன்றி
நன்றி ப்ரோ. நீங்க சொன்ன இந்த மெடிக்கல் இதுக்கு வந்து இன்சூரன்ஸுக்கு நானும் அதுக்கப்புறம் எனக்கும் அதான் தோணுச்சு ஒரு நாள் இது பண்ணணும். நானும் அதை பார்த்து பண்ணுங்க ப்ரோ எல்லாருமே. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆனிச்சு. ஏன்னா நாங்கள் உண்மையாக சொன்னால் ப்ரோ இப்போ இது இல்லை, எங்கள் அப்பாவுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம், அதுக்கு ஒரு 3 lakhs கிளைம் ஆனிச்சு. அதுக்கப்புறம் இப்போ பண்ணது ஒரு 3.22, கிட்டத்தட்ட ஒரு 6.22ன்னு வச்சுக்கோங்க. இந்த 6 லட்சங்கிறது நம்ம இது தவிர்த்து இப்போ இவங்கள மாதிரி வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒரு பேஸாக ஒரு பாதுகாப்புக்கு வச்சுருக்கணும்ல நம்ம இதாகிறதுக்கு. ஏன்னா இப்போ இவங்களுக்கு இன்சூரன்ஸே வச்சுருந்தா கூட இவ்வளோ லட்சம்னா அவங்க என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஃபண்ட்ரைஸுக்கு தான் வர முடியும். பட் பேஸாக அந்த 5 லட்சத்துக்குள்ளே ஆகிறது பெரும்பாலும் ஒரு 70% ஆஃப் மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த 5 lakhs ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு ரேரான இது தான் ரொம்ப அதிகமாக போகும். அதனால அது எல்லோரும் போட்டுக்கோங்க ப்ரோ. அதை வந்து நீங்கள் எதுக்காக பண்ணுவீங்க, வந்து ஒரு மூவிக்கு செலவு பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க, அது பண்ணுவீங்க. இப்போ எங்களை மாதிரி ஸ்ட்ரீமர்ஸ்க்கெலாம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இப்போ இது பண்ணுறத விட உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்குமே நிறைய 10 பேர் இருப்பாங்களா, 10 பேருக்கு நம்ம ஃபண்ட்ரைஸ் பண்ணவே முடியாது. எனக்கு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஏதாவது பண்ண முடியுமாங்கன்னு கேட்பாங்க. நமக்கு வருத்தமாக இருக்கும். ஏன்னா அதில் பண்ண முடியாது, நம்மளால் உண்மையாக பண்ண முடியாது. ஏன்னா மாதத்துக்கு 1 இல்லை 2 மாதத்துக்கு 1 தான் பண்ண முடியும். அந்தளவுக்கு தான் நமக்கு இது இருக்குது. அதுவுமே கரெக்டான ஆளுக்கு பண்ணும், எதுக்கு ஏமாத்திடக்கூடாது நம்மளை, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ப்ரோ. அதை நான் லைவில் சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் வந்து பண்ணாங்க, இந்த மாதிரி விளம்பரம் பண்ண முடியுமா இதெல்லாம் கேட்டாங்க. அதை நாங்கள் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நான் சொன்ன காரணமே இதுக்காக தான் ஆன மாதிரி ஆயிரும். ஸோ அதுதான். சரி ப்ரோ, ஐஜி ஏதாவது சொல்லணுமா? அதான் ப்ரோ, இது எப்போ இதாகும்னு சொல்லி இது நமக்குலாம் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது சடனாக ஒரு இருக்கலாம், நம்மளால கெஸ்ஸே பண்ண முடியாது. அது நீங்கள் சொன்ன ப்ரோ, எனக்கும் அது கொஞ்ச நாள் தோணிட்டே இருந்துச்சு. அது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சேவிங்ஸ் மாதிரி தான். இந்த மெடிக்கல் இது போட்டால் நம்மளால இப்போ பம்பிள் பப்பெல்லாம் போட்டான்னா லேசர் கூட பண்ணிக்கலாம் அதில். ஆமா, இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி டைமுக்கு போக தான் அதோட இது இதாகும்ல. 2 years அந்த மாதிரி. ஏன்னா இன்னொன்று 60+ ஏஜுக்கெல்லாம் தாண்டறதுக்கு முன்னாடி, ஏன்னா அதுக்கு மேலே நம்ம இயற்கையாகவே நம்ம பாடியில் நிறைய பிரச்சனை இருக்குமா, இப்போ சுகர் இருக்கும், எதாவது இருக்குமா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இது இருக்குது உங்களுக்கு அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒன்று, நீங்கள் யூடியூபர்ஸ் யாராவது விளம்பரம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் போய் போடாதீங்க. உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு நல்லா விசாரிச்சு உங்களுக்கு எது தேவை பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கே 4-5 மெயில் வந்திருக்கு உண்மையை சொன்னா, இந்த இன்சூரன்ஸ் இது பண்ணுங்க, எதுல கரெக்டா வரும், எதுல கரெக்டா இது பண்ணுவாங்கன்னு பார்த்து தான் ப்ரோ. இப்போ உங்க தாத்தா பாட்டி இருக்காங்க, சரி உங்க அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஈஸியா அது இருக்குமா, அவங்களுக்கு போயிட்டு அதை கிளைம் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா இப்போ எங்களுக்கு நாங்கள் பெரிய பிரச்சனை இல்லை. நான் போய் ஹாஸ்பிட்டலில் இன்சூரன்ஸ் இருக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுத்தோம். ஃபைலை கொடுத்த வாட்டி அவங்க அந்த ப்ராசஸ் பண்ணாங்க. ஆனால் அட்வான்ஸ் கட்ட சொன்னாங்க எங்களை. அட்வான்ஸ் நீங்கள் ஒரு 50,000 கட்டுங்கன்னு சொன்னாங்க. பட் அந்த 50,000 உங்கள் சேவிங்ஸில் இருக்கணும். அது இல்லைன்னா உங்களுக்கு கஷ்டம் தான். இப்போ நிறைய பேர் சுத்தமாக சேவிங்ஸே இருக்காது. அதை தயவு செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம சேவிங்ஸ் கொஞ்சம் சேர்த்துங்க. இதை நாங்கள் சொன்னால் எங்களுக்கே இதாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் இத்தனை வயசானதை நான் சொல்கிறேன். முன்னாடிலாம் அப்படி சொல்ல மாட்டேன், ஜாலியாக இருங்க அந்த மாதிரி தான் சொல்லுவோம். ஆனால் சேவிங்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, உண்மையாக நக்கிட்டு தான் போகணும். அதுதான் உண்மை. சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க. கழிச்சு விளையாடுனது நல்லா இருந்துச்சு ப்ரோ. நன்றி ப்ரோ, எனக்கு ரிலாக்ஸேஷனாக தான் இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நன்றி ப்ரோ. டண்டன் செமையா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் கேம் செமையா இருந்துச்சு. அந்த அதான் போக்கியா அது என்ன கேம், அது பீக்கோ அது நான் பார்த்து தான் இருந்தேன் ப்ரோ. செமையா இருந்துச்சு, பார்க்க முடியாது, வேற லெவல்ல. நன்றி ப்ரோ. ஐயோ அது 8 பேத்துக்கு அப்படி இருக்கு. அதெல்லாம் நிறைய பேர் தான் அவ்வளோ கதறி இருக்கணும். ஒயிட் டெவில் தான் ப்ரோ என்ன பண்ணேன். அவன் எங்க இருந்தாலும் அப்படிதான் ப்ரோ. ஆனா மீட்டப்ல மட்டும் அமைதியா இருப்பான். இங்க நம்மள நேர்ல நாளே ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. பிரேம் ப்ரோ, உங்க வாயால அந்த டோர் சவுண்ட், ஒரு டோர் சவுண்ட் எடுங்க ப்ரோ. ஒயிட் டெவில் ஒரு கேன இங்க என்ன நடக்குது? வாயோ மீட்டப்ல மட்டும் பொம்பிட்டு இருப்பான். அப்புறம் ஈஸியா அவனுக்கு எஃப்ஐ போடலாம் ப்ரோ. அவனுக்கு எஃப்ஐயா? எஃப்ஐ தெரியாதா? ஒயிட் டெவில் வந்திருக்காரு, இருக்கு காட்டுறேன். ஒயிட் டெவில் ப்ரோ வந்திருக்காரு. வேற என்ன வண்டிங்க ப்ரோ? தெரியாது. ஓ ஸ்மாக். என்னைய நீ எஃப்ஐ தெரியாம இருக்க? சொல்லுங்க டண்டன், சொல்லுங்க வேற என்ன? அதான் ப்ரோ செமையா இருந்துச்சு ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் கூப்பிட்டதுக்கு. நன்றி ப்ரோ. சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டேன். தேங்க்யூ ப்ரோ. அதான் எல்லாருமே இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் அதான் பிளான் பண்ணேன். நான் இந்த பணமாக நான் யோசிச்சா எல்லாருமே அந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு, ஃபண்ட் ரைஸ் பண்ணி. ஏன்னா யாரும் நமக்கு அந்த டைமுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா நம்ம சொல்ல முடியாது. அதை மட்டும் மெடிக்கல் இது பார்த்துக்கோங்க எல்லாருமே. டண்டன் வேற கேம் என்ன உங்களுக்கு, நீங்கள் வந்ததில் எது பிடிச்சிச்சு ப்ரோ? நான் விளையாண்டதுன்னா GTA 5 தான் ப்ரோ. நம்ம மைண்ட் அங்கே போகுது. செமையா இருந்துச்சு. ஓகே ப்ரோ. GTA 5 தவிர நீ எதுவும் சொல்ல மாட்டேன். அந்த ஃபர்ஸ்ட் கேம் வந்தே இல்லையா?
ஃபர்ஸ்ட் கேம் வந்தேன் அதுவும் நல்லா இருந்துச்சு அதுவும் சொன்னேன் ப்ரோ சட்டை போட்டு வந்துட்டான் ப்ரோ அவன். யாரு செல்வாவா? இங்க டொக்கு இதே சட்டையா? டொக்குஜி நன்றி ப்ரோ கூப்பிட்டது. பாதி இதுல பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க ப்ரோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு? எனக்கு பிரெடேட்டர் ஹண்டிங் வந்து பிரிட்டட் கண்டிப்பாக அது மட்டும் தான் அதை வந்தாரு. தான் தப்பிச்சான் அதனால. இல்லைங்க அது மட்டும் தான் வந்தாரு. அப்போ சூப்பர் செஸ் வந்தாரா? ஓகே. இல்ல ப்ரோ இது வந்து சூப்பர் செஷன் தான் ஜிடிஏ வந்தா. ஜிடி வந்தீங்களா? ஓகே. ஆனா பிரிட்டட் நல்லா தான் இருக்குல்ல. ஆனா கண்டுபிடிக்கணும் கத்துக்கணும் மறுபடியும் பண்ணணும். மறந்துருச்சு. டொக்கு எப்படியோ நான் வச்சு அடி நடிச்சிட்டாரு எல்லாத்தையும். அதான்ல வர்கீஸ் அப்படின்னு. சொல்லுங்க ப்ரோ. நானே ஆக்சுவலா வந்து அங்க தான் இருக்கீங்கன்னு தெரியாம வந்து சும்மா அடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் சொல்லுங்க ப்ரோ வேற. அவங்களுக்கு சீரம் குணமாகட்டும். அப்புறம் என்ன டொக்கு கிட்டி புது கலெக்ஷன் என்ன பண்ணிருக்க? எது ப்ரோ? பிசி வாங்குறது மாதிரி ஏதாவது கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கியா? நமக்கு முடியுமா ப்ரோ? இல்லைங்க அவர் உனக்கு பண்ண ஒரு வேலை பண்ணிட்டேன். அந்த முன்னாடி அப்போ வாங்கின பிசி டிஸ்க் தான் ப்ரோ. அதுக்கப்புறம் அந்த டிஸ்க் இப்போ இது என்ன பிசில எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கல்ல? கிராபிக்ஸ் கார்டுல ஆரம்பிச்சு போட்டாருங்க. அதான் அது எல்லாமே போட்டீங்க. இன்னும் வெப்கேம் மட்டும் வாங்க மாட்டீங்க ப்ரோ. வெப்கேம் மட்டும் வாங்கணுமான்னு அது 4K வாங்கிட்டியா? இல்ல அது இருக்கு ப்ரோ. டியூவல் பிசினால இன்னொரு பிசி இருக்கு. எனக்கு டவுட். சொல்றேன். உங்க அந்த இது கேபினட் இருக்குல்ல அது ஏன் மீன் தொட்டி மாதிரி இருக்கு? மீன் தொட்டி மாதிரி இல்ல. தெரிஞ்சா மேபி இருக்கலாம். அது பெரிய கேஸ் தான். இதுல தான் கிராபிக் கொஞ்சம் லைவ்ல இருக்க ஒரு பக்கம். அங்க வீட்ல இருக்கு இங்க வந்துட்டேன் ப்ரோ. ஒரு ஐயோ இரியாயோ இத திட்டிடுவாங்க. கேபிள் டிவி யார் வீட்ல தெரியல போல. லோக் அவ்வளவுதானா? யார் மாசா இருக்கு? போய் உட்கார்ந்து பாருங்க. லோக் எல்லாம் சொல்லியா? ஓனரோட சேர் தானே இதெல்லாம். சச்சின் ப்ரோ. செமையா இருக்குல்ல? அதான் ப்ரோ அடுத்து நினைச்சோம் ப்ரோ பாருங்க எங்கேயோ கீழே வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து ஒட்டிட்டு இருக்காரு செவுத்துல. ப்ரோ கஸ்டமர் திட்டுறாங்களா? ப்ரோ எல்லாரும் சுவிட்ச் ஆஃப் ஆயிர முடியுமா செவுத்துல ஒட்டினா? ஸ்கை ஸ்டார் கஸ்டமரா திட்டுனாங்க. இல்ல அப்பா பண்ணாங்க. நீ வச்ச மியூட் ஆவலையா? அது ஒரு மானகட்ட மைக். வொர்க் ஆகாத மைக். ஆமா போ அழுத்துங்க மியூட் அழுத்துங்க. அட மைக் இந்த மைக்ல இல்ல இந்த மைக்ல இருந்திருக்கு. என்ன இது? அப்புறம் எதுக்கு அது? உன்னை நம்பி கடை விட்டு போயிருக்காங்கல்ல சூப்பரியா. சும்மா டெக்கரேஷன். கடை பூட்டி தான் இருக்கு. பூட்டி இருக்கா? ஓகே. ப்ரோ என்ன இத்தனை மைக்ரோஃபோன் இருக்கு? சரி டொக்கு அவ்வளவுதானா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லிட்டே எல்லாமே. அதான் முடிவரே முடிச்சாங்க. சொல்லிட்டேன் அவ்வளவுதான். ஓகே. பம்புலு ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. என்ன ஜன்னல் சைடு இருப்ப இந்த மாத்திட்ட? மாத்தியாச்சு ப்ரோ. கேமரா மாத்தியாச்சு. பின்னாடி சார்ட் ஒட்டியாச்சு. ப்ரோ என்ன அது 3D பிரிண்டிங்ல செஞ்ச கிளாஸ் மாதிரி இருக்கு? அவன் பண்ணி கொடுத்தானா? அவன் எங்க ப்ரோ பண்ணி தரான் என்ன? அந்த கோவணத்தை தலையில போட்டுக்கானே அவன். சொல்லுங்க ப்ரோ எப்படி உங்களுக்கு பிடிச்சது என்ன கேம் என்ன? நல்லா இருந்துச்சு ப்ரோ. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு. பிக்கோ பார்க் நல்லா இருந்துச்சு ப்ரோ. முதல்ல அந்த நெய்பர் நல்லா இருந்தது. GTA 5 நல்லா இருந்தது. சூப்பர் செஸ் எல்லாமே நல்லா இருந்தது ப்ரோ. நன்றி ப்ரோ. ஆக்சுவலாக பம்பிளுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சாட் லைவில் வெயிட் பண்ண ஆள் ஃபஸ்ட்டு இவர் தான். யார் நம்ம பம்பிள். அவர் தான் முதல்ல டிஸ்கார்டில் வந்து வெயிட் பண்ணது. என் தஞ்சி கடைசி வரைக்கும் இருக்கார். அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் இல்லைங்க. அவ்வளோ இல்லைங்க உண்மையுமே சொல்லணும் ப்ரோ. நம்ம என்ன காமெடி பண்ணாலும் இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி பண்ண சாட் லைவும் சரி எல்லா சாட் லைவும் சரி ஃபஸ்ட் ஆளாக வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம். அதாவது என்ன சொல்கிறது அந்த டிஸ்கார்டில் ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்துருவோம் யார் வந்து நாங்கள் ஜாயின் பண்ணலாம் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுவோம். அடுத்து நாங்கள் போவோம். இவரை விட்டு அடுத்து தஞ்சை கேமிங் வந்துட்டாருன்னா இவங்களை விட்டு தான் நாங்கள் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் ப்ரோ அப்படியே சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறது. ரொம்ப நன்றி பம்பிள் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இல்ல ப்ரோ பார்த்துட்டு இருக்கேன். நன்றி பம்பிள் ப்ரோ. சொல்றீங்களா கேம் பிடிச்சது? சொல்லிட்டேன் ப்ரோ. அதான் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நன்றி பம்பிள். நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. இவன் வந்துட்டானா? ப்ரோ